வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கையின் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றுடன் ஒரு வருடம் ஆன நிலையில் அவரது ஆட்சி பற்றி விமர்சித்துள்ளார் அர்ஜுனா எம்பி. அவரது விமர்சனம் பொதுவாக நேர்மறையாகவே உள்ளது. அதை பார்ப்பதற்கு முன் ஒரு பின்னணியை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை எதிர்த்து போட்டியிட்டு பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி பதவியேற்றார். அதே நேரம் தேர்தல் காலங்களில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளான முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான தேவையற்ற செலவுகள் அரசாங்கத்திற்கு நிதிச்சுமை என்பதன் அடிப்படையில் அவை நீக்கப்படும் என்றது குறிப்பிடத்தக்கது. அதன்படி ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியில் அமர்ந்த பிறகு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் விசேட சலுகைகள் மற்றும் அரச நலன்களின் முன்னோடி மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டன. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக செலவிடப்படும் தொகையை குறைக்க ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவர்களின் பாதுகாப்புக்காக 60 அதிகாரிகள் போதுமானவர்கள் என்று பரிந்துரைக்கப்பட்டது. இதன் மூலம் அரசின் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ந்து அனுர தலைமையிலான அரசாங்கம் அரசின் செலவுகளை கட்டுப்படுத்தி மக்கள் மீது உள்ள பொருளாதார சுமையை குறைப்பதில் கவனம் செலுத்தியுள்ளது. இதற்கான முக்கிய நடவடிக்கை நாடு எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்களை கணக்கில் கொண்டு முன்னாள் தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த நலன்களை சீரமைத்து பொது பணியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அதிக நன்மை வழங்கும் வகையில் மாற்றம் செய்வதாகும். இதனால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட விசேட பாதுகாப்பு, ஊதியம், வீடு, மெய்நிகர் நலன்கள் தேவையான பாதுகாப்பு மட்டத்திற்கு குறைக்கப்பட்டு அரசு செலவுகளை சமாளிக்க புதிய நடைமுறைகள் உருவாக்கியுள்ளது. இது அரசாங்கத்தின் நிதியமைப்பை வலுப்படுத்துவதோடு பொதுமக்களுக்கு செலவழிக்கும் பணத்தை திறம்பட பயன்படுத்தும் நோக்கத்தையும் பிரதிபலிக்கின்றது. அரசாங்கத்தில் முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதித்துவம் குறைவாக இருந்தது. இதனால் சில விமர்சனங்கள் எழுந்தன. அரசாங்கம் மதம் மற்றும் கலாச்சார அடிப்படையில் பாகுபாடு இல்லாததாக தன்னை விளக்கிக் உள்ளது. அனுர வடக்கு மாகாணத்துக்கு பல பயணங்களை மேற்கொண்டுள்ளார். இதன் மூலம் வடக்கு மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக கேட்டறிந்து அவற்றை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவரது பயணங்கள் மக்களின் நேரடி தொடர்பை மேம்படுத்த உதவியுள்ளன. அனுர ஆட்சிக்கு எதிராக சில அரசியல் கட்சிகள் மற்றும் பிரச்சனைகள் எழுந்துள்ளன. சிலர் அவரது நடவடிக்கைகளை விமர்சித்து மாற்றங்களை கோரியுள்ளனர். இவை அரசின் நடவடிக்கைகளின் மீது பொதுமக்களின் பார்வைகளை பிரதிபலிக்கின்றன. குறிப்பாக தேர்தல் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற அவர் சீர்திருத்தம், நல்லாட்சி, மனித உரிமை பாதுகாப்பு போன்ற குறிக்கோள்களை கொண்டு ஆட்சியை தொடங்கிய போதும் பதவியேற்புக்கு பிறகு ஒரு முக்கியமான அரசியல் சமூக பிரச்சனை பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் தொடர்பாக இருப்பது. பயங்கரவாத தடை சட்டம் என்பது 1979ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு இலங்கையில் பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு சட்டமாகும். இதில் முக்கிய விசாரணைகள் மற்றும் கைது பிரிவுகளை ஆக்கப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் அரசுக்கு வழங்குகின்றது. சட்டத்தின் கீழ் சந்தேக நபர்களை மிக குறைந்த கால பரிசோதனைக்கு உட்படுத்தாமல் நீண்ட காலம் கைது செய்து தடுத்து வைக்கலாம். இதன் காரணமாக மனித உரிமை ஆணையாளர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அனுரகுமார திசாநாயக்க பதவிக்கு முன்னர் எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று அழுத்தம் செலுத்தினார்கள். இது முக்கிய தேர்தல் வாக்குறுதியாகவும் பரிந்துரைக்கப்பட்டது. குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றத்திற்கு பின்னர் சட்டத்தை ரத்து செய்யும் அல்லது திருத்த முன்முயற்சியில் எடுக்கப்படவில்லை அல்லது மந்தகதியில் இடம்பெற்று வருவதாகவே கூறப்படுகின்றது. இதனால் மனித உரிமை குற்றச்சாட்டுகள், சிறை மற்றும் விசாரணை நடவடிக்கைகளில் மீதமுள்ள சட்ட ரீதியான பிரச்சனைகள் தொடர்கின்றன. பயங்கரவாத தடை சட்டம் மனித உரிமைகளை மீறுவதாக விமர்சித்தன. அதிகாரப்பூர்வ மறுப்பு இல்லாமல் நடைபெறுவதனால் மக்கள் உரிமைகள் பாதிக்கப்படுவதாக கூறினர். ஐநா மற்றும் பல மனித உரிமை அமைப்புகள் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் செய்யப்படாதது குறித்து துயரம் மற்றும் கவலை வெளிப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் உள்நாட்டு பாதுகாப்பு பிரச்சனைகள் காரணமாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க முடியவில்லை. அரசியல், பாதுகாப்பு மற்றும் சமூக சமநிலை ஆகியவற்றின் சமநிலையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சிங்கள மற்றும் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்ந்து அனைத்து தரப்புகளுக்கும் இடையில் கருத்து வேறுபாடை உருவாக்கியது. அதாவது பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விவாதங்களை தொடர்ந்தாலும் சட்டத்தை உடனடியாக நீக்க முடியாது என்பது அரசின் நிலைப்பாடாக தெரிகின்றது. இப்போது பாதுகாப்பு, அரசியல், சமூக சமநிலை ஆகியவற்றின் சீரான சமநிலையை காரணமாக காட்டுகின்றது. இது மனித உரிமைகள் பிரச்சனைகளுடன் கூட்டு சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமர்சனங்களுக்கு வழிவகுத்துள்ளது. எதிர்காலத்தில் சட்டத்தின் திருத்தம் குறித்தும் அரசாங்கம் திட்டமிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுகொரு புறம் இருக்க, ஜனாதிபதியாக முதல் ஆண்டில் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நாட்டின் வெளிநாட்டு நேரடி முதலீடு முக்கிய உயர்வை அடைந்துள்ளது. இலங்கை முதலீட்டு சபையின் அறிக்கையின்படி கடந்த ஆண்டு நாடு 1.048 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்த்துள்ளது. இதில் 65%த்திற்கும் அதிகமான முதலீடுகள் முன்னணி உலகளாவிய நிறுவனங்களிடமிருந்து வந்துள்ளது.
மேலும் 2025ஆம் ஆண்டில் முதல் 8 மாதங்களில் மட்டுமே இலங்கை 750 மில்லியன் அமெரிக்க டாலரை ஈர்த்துள்ளது. இதன் அடிப்படையில் இந்த வருடத்திற்கான $1 பில்லியன் இலக்கு எட்டப்படும் என்று நம்பப்படுகின்றது. இந்த முன்னேற்றம் நாட்டின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதில் அரசு எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் முதலீட்டுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதில் பிரதான காரணமாக காணப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ஆகிய ஒரு வருட காலத்தில் பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய முன்னேற்றங்கள் மற்றும் அரசியல் மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளது. வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் நாட்டின் நிதிசார் நிலைமையினை மேம்படுத்தியுள்ளன. மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் குறைக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் நிதியை சீர்படுத்தும் புதிய நடைமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இது நாட்டின் நிலைமைக்கு வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய அடிப்படை அமைப்பாக செயல்படுகின்றது. இந்த ஆண்டின் முடிவில் இலங்கை பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அரசியல் சீரமைப்பின் மையத்தில் இருந்து மக்கள் நலனையும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையினையும் இணைக்கும் ஒரு புதிய பாதையினை நோக்கி முன்னேறுகின்றது. அதே நேரம் அவரது ஆட்சியின் எதிர்காலத்தில் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்துள்ளதா என்பதை கவனமாக மக்கள் கண்காணிக்கின்றார்கள். எதிர்காலத்தில் அவர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த அர்ஜுனா எம்பி 5 வருட ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு வருடத்தை வெற்றிகரமாக பூர்த்தி செய்ததற்காக ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அவர் தெரிவித்த போது, இந்த ஒரு வருட காலத்தில் அனுர அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது என்ற கேள்வியை மக்கள் முன்வைப்பதாக சுட்டிக்காட்டுவதுடன் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை என்பதையே ஒரு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக நான் சொல்ல வேண்டும். அதனால் நான் அவ்வாறு சொல்ல போவதில்லை என்றார். குறிப்பாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக அனுரகுமார திசாநாயக்க இருந்தபோது அப்போதைய ஜனாதிபதி மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளை கள்ளர்கள் என்று விமர்சித்திருப்பார். ஆனால் கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வென்று அந்த கதிரையில் அமர்ந்திருக்கின்ற போது ஜனாதிபதி கதிரையின் கஷ்டங்களை அவர் அறிந்திருப்பார். அதேபோல் சாதாரண குடிமகனாக இருந்துவிட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற ஆசனத்தில் அமரும் போதுதான் அதனுடன் கஷ்டங்களை தாம் புரிந்து கொண்டதாக கூறினார். கடந்த ஒரு வருட பூர்த்தியில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு வெற்றி என்று குறிப்பிடும் அர்ஜுனா எம்பி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டியது முதலாவது விடயம். இரண்டாவது மயிலட்டி துறைமுகம், குறிகட்டுவான் துறைமுகம், குருநகர் துறைமுகம் ஆகிய மூன்றுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டு வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். அதேபோல் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள கடவுச்சீட்டு அலுவலகம் மற்றும் தெங்கு முக்கோண வலயம், யாழ் பொது நூலகத்திற்கு $100 மில்லியன் ஒதுக்கப்பட்டது, வட்டுப்பாகல் பாலம் புனரமைப்புக்கு நிதி ஒதுக்கப்பட்டமை போன்றவை குறிப்பிடப்படுகின்றது. எனினும் வடக்குக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, அதில் எவ்வளவு நிதி கிடைக்கப்பெற்றது, அதில் எவ்வளவு செலவழிக்கப்பட்டது என்ற விடயங்களை இனி தெரிந்து கொள்ள முடியாது என்பதையும் அதை நீங்களே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் மக்களாகிய எங்களிடத்தில் அந்த கேள்வியை விட்டுச் சென்றார் அர்ஜுனா. அண்மைய நாட்களில் அர்ஜுனா தெரிவிக்கையில் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் தான் இனிமேல் கலந்து கொள்ள மாட்டேன் என்று போன்றதொரு கருத்தினை முன்வைத்திருக்கும் நிலையில் இன்று அர்ஜுனா மத்திய அரசியலில் இருந்து எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, எவ்வளவு செலவானது என்ற கேள்வியை இனி கேட்க ஆள் இல்லை என்று குறிப்பிடும் விடயத்திலிருந்து அது தெளிவாக தெரிகின்றது. ஏனென்றால் கடந்த கால அபிவிருத்தி குழு கூட்டங்களில் கலந்து கொள்ளும் அரசு அதிகாரிகளிடம் இவரான கேள்விகளை நேரடியாக தொடுப்பவர் அர்ஜுனா எம்பி மட்டுமே. தொடர்ந்து அர்ஜுனா எம்பி தெரிவிக்கையில் 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்குள் இலங்கை சிக்கியிருந்த போது அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற்று இலங்கை வீழ்ச்சியில் இருந்து மீட்டு தேர்தலை நடத்துகின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தார். ஒருவேளை அந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றிருந்தால் என்ன நடந்திருக்கும்? நாடு இனமும் எழுச்சி பெற்றிருக்குமா அல்லது மீண்டும் வீழ்ந்திருக்குமா என்பது கேள்வி எழுப்பினார். அதே நேரம் ரணில் அரசாங்கம் இருக்கும்போது எத்தனை துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்தது? இப்போது அதை பார்த்தால் சுடுவது யார் என்பதை பிடிப்பது யார் என்பதை பல்வேறு கேள்விகளிடம். ஆனால் அதை இந்த இடத்தில் நாம் பேசினால் வீண் பிரச்சனைகளே வரும் என்று கூறி முடித்துக் கொண்டார் அர்ஜுனா.